12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. A nice cup of tea, George Orwell. Small questions. F. What is the second golden rule in preparation of tea? தங்கமான விதிமுறையா இரண்டாவது தங்கமான விதிமுறை என்னதுன்னு கேட்குறாரு. டீ தயாரிக்கிறதுல சாதாரண விதிமுறைலாம் இல்லை, தங்கமான விதிமுறை. செகண்ட் கோல்டன் ரூல் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் டீ, இரண்டாவது தங்கமான விதிமுறை எதுனா, இட் ஷுட் பி மேட் இன் சைனா கிளே டீ பாட்ஸ். டீ பாட்டு எதில் தயாரிச்சிருக்கணும்னா சைனா கிளே, சைனாவில் இருக்கிற களிமண்ணில் தயாரித்த மண்ணில் இருந்து தான் டீ பாட் செஞ்சுருக்கணுமா. அண்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். டீ தயாரிக்கும் போதே கம்மியான அளவு டீ தயாரித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. ரொம்ப நிறைய டீ தயாரித்தோம்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. சைனா கிளேயில் தயாரிச்சிருக்கணுமா டீ பாட்டு. அடுத்து கொஞ்சமான அளவில் டீ தயாரிக்கணும், அப்போ தான் டீ நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. அடுத்து ஜி. ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்டு? ஆர்மி இராணுவத்தில் இருக்கிற டீ எப்படி டேஸ்ட்டாக என்ன டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. பாவம், ஆர்மி டீ மேடுன்ன கால்ட்ரன்னா அண்டா, பெரிய அண்டா. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்களே ஆர்மியில், எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக தயாரிக்க முடியாது, நிறைய தான் தயாரிக்கணும். அதனால் அண்டா, கால்ட்ரன்னா அண்டாவில் தயாரிக்கிற டேஸ்ட்ஸ் ஆஃப் க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். வெள்ளையடிக்கிற சுண்ணாம்பு இருக்குல்ல, அந்த மாதிரியும் க்ரீஸு, அந்த பிசுபிசுப்பு, எண்ணெய் பிசுபிசுப்பு நல்லாவா இருக்கும், அவ்வளோ மோசமாக இருக்கும் ஆர்மி டீ அப்படின்றாரு. ஆர்மி டீ மேட் இன் கால்ட்ரன், டேஸ்ட்ஸ் ஆஃப் க்ரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். வெள்ளையடிக்கிற சுண்ணாம்பு தண்ணி மாதிரி, க்ரீஸு தடவுனா மாதிரி இருக்கும் இராணுவத்தில் தயாரிக்கிற டீ அப்படின்றாரு. பாவம், நம்ம நாட்டை காப்பாற்றுறவங்களுக்கு எவ்வளோ கேவலமான டீ குடிக்கிறாங்க பாரு, பாவம். அடுத்து ஹெச். டூ டீ லவர்ஸ் ஜென்ரலி லைக் ஸ்ட்ராங் டீ ஆர் வீக் டீ? டீ பிரியர்கள் இருக்காங்கள்ல, டீ மேலே டீ குடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றவங்க, அவங்களுக்கு எப்படி டீ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ராங் டீயா, அதாவது நல்ல திடகார்த்தமான டீயா, இல்லை மெலிவான டீயா, எந்த டீ பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டீ லவர்ஸ் ஜென்ரலி லைக் ஸ்ட்ராங் டீ. டீ குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க ஸ்ட்ராங் டீ தான் பிரியப்படுவாங்க, வீக் டீ பிரியப்பட மாட்டாங்க. 1 cup ஆஃப் ஸ்ட்ராங் டீ இஸ் ஈக்குவல் டு 20 cups ஆஃப் வீக் டீ. பார்த்துக்கங்க, ஒரு ஸ்ட்ராங்கான கப்பு டீ குடிக்கிறது 20 மெலிவான தேநீருக்கு சமமானதான். ஸ்ட்ராங் டீ, நல்ல திடகார்த்தமான ஒரு கப் டீ 20 மெலிவான தேயிலை தேநீருக்கு சமமானது அப்படின்றாரு. அடுத்து ஐ. ஒய் ஷுட் டீ பி டைரக்ட்லி ஆடட் டு பாட்? டீயை ஏன் நேரடியாக பாட்டில், அந்த பாத்திரத்தில் சேர்க்கணும் அப்படின்றாரு. நோ ஸ்ட்ரெயினர் ஆர் மஸ்லின் பேக் ஷுட் பி யூஸ் டு இம்ப்ரிசன் த டீ. ரொம்ப முக்கியமானது. வடிகட்டுறது, இந்த மஸ்லின் பேக்கு போட்டு அதை இருக்கிறதெல்லாம் செய்யாமல் நேரடியாக அந்த பாத்திரத்தில் ஊற்றிடணும். அதாவது அது தேயிலையை சிறைப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்றாரு. ஸ்ட்ரெயினர்ஸ், அது வடிகட்டி மஸ்லின் பேக்குக்குள்ளேலாம் ஊற்றுறது அந்த டீயை சிறைப்படுத்துறதுக்கு சமம் அப்படின்றாரு. இட் ஷுட் பி ஆடட் டைரக்ட்லி டு த பாட். நேரடியாக பாத்திரத்தில் ஊற்றிடணும். அது மஸ்லின் பேக்கோ இல்லை ஸ்ட்ரெயினரோ கொண்டு வடிகட்டக்கூடாது அப்படின்றாரு. அடுத்து ஜே. ஒய் டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர் அ சிலிண்ட்ரிக்கல் கப் டு அ ஃப்ளாட் கப்? ஏன் அந்த ஆத்தர் சிலிண்ட்ரிக்கல் கப்பை ப்ரிஃபர் பண்ணுறாரு? ஃப்ளாட் கப்பு வேண்டாம், சிலிண்ட்ரிக்கல் கப். சிலிண்ட்ரிக்கல் கப்னால் உருளை வடிவத்தில் இருக்க கப்பை தான் அவர் ப்ரிஃபர் பண்ணுறாரு. தட்டையான கப்பு வேண்டாம் அப்படின்றாரு. ஏன்னா சிலிண்ட்ரிக்கல் டைப் ஆஃப் கப்பு ரெசிஸ்ட் ஹீட் பெட்டர் தேன் த ஃப்ளாட் டைப் ஆஃப் கப்பு. உஷ்ணத்தை தாங்கும், ரொம்ப நேரம் உஷ்ணத்தை தக்க வச்சுருக்கோம் சிலிண்ட்ரிக்கல் கப்பு. உருளை வடிவத்தில் இருக்க கப்பு உஷ்ணத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சுருக்கோம். ஆனால் ஃப்ளாட் கப்பு சீக்கிரம் ஆறி போயிடும். ஏன்னா அங்கேயே குளிருக்காக தான் டீ குடிக்கிறாங்க. அப்போ சூடு இருக்கணும்ல, படக்குன்னு ஆறிச்சுன்னா அது எப்படி குடிக்கிறதுக்கு நல்லாவாக இருக்கும். ஸோ த ஆத்தர் ப்ரிஃபர்ஸ் அ சிலிண்ட்ரிக்கல் கப். அதனால் அவர் சிலிண்ட்ரிக்கல் கப்பு தான், உருளை வடிவ கப்பு தான் விரும்புகிறாரு. சரி, இந்த 5 கொஸ்டினையும் நீங்கள் எழுதி படிங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த கண்டினியூஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.